உங்க மகன் வந்து 2009 இறுதிக்கட்ட காலத்துல வந்து காவல்துறை அழைச்சிட்டு போனதா சொன்னீங்கல்ல. இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கா அவருக்கு? நான் எனது மகனை பற்றி கூறின போது அவர் சொன்னார், உங்கள் மகனும் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள் அவர்களின் பிடிக்குள் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஊட்டினார். இல்ல இப்ப இலங்கையிலேயே இது மாதிரி இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து உகாண்டால இருக்குன்னு நினைக்கிறீங்க? இலங்கையில பெரிய காட்டு பிரதேசங்கள் இருக்கு. காட்டு பிரதேசங்களுக்கு நடுவில் 2-3 கட்ட பாதுகாப்பு வளையங்களுக்கு நடுவில் அந்த ஃபேக்டரிகள் இருப்பதாக கூறுகிறார்கள். பெற்ற எங்களுக்கு அதை நம்பத்தான் வேண்டும் என்ற பெத்த மனசு தானே. அப்ப அதை நம்பி பெருத்தத்தோடு மிகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் செயலாளர் லீலாதேவி அவர்களை சந்தித்து இலங்கையில் நடந்த போர் குறித்து பேச போகிறோம். கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, அவங்க போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சிருக்காங்க பேச போகிறோம். ஆமாம், வணக்கம்மா. வணக்கம். லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து உங்களோட மகனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னு நிறைய பேர் அவங்கவுங்க உறவுகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இதில் எதுவும் முன்னேற்றம் நடந்திருக்கா? நீங்கள் ஐநாவில் போய் பேசுகிறீங்க, இலங்கையில் கேட்குறீங்க. இப்போ இது வரைக்கும் இதில் எதுவும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? நாங்கள் உள்நாட்டில நீதியை கோரி உள்நாட்டில் கிடைக்காதுன்றதை சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்தின பின்பாடுதான் நாங்கள் இந்த ஐநாவுக்கு போறதுக்கும் சர்வதேசத்தோட கதைச்சு நீதியை கேட்கறதுக்கும் துவங்கினாங்க. ஆனா தொடக்கத்துல நாங்கள் சொன்னதை நம்பாத நாடுகள் தான் இருந்தன பூர்ண பாகத்துல. இப்ப மிக அண்மை காலமாகத்தான் சொன்னது உண்மை, எங்களுக்கு நடந்தது எல்லாம் உண்மை, நாங்கள் கையளித்தது உண்மை என்றதை இப்பதான் சர்வதேச நாடுகள் புரிந்து கொள்ள துவங்கி இருக்கின்றன. அப்படி புரிந்து கொண்டாலும் கூட எங்களுக்கான நீதி கிட்டடியில கிடைக்குமோ என்று சொன்னால் அதுக்கு சாத்தியம் இல்லை. என்று கேட்டால் எல்லா சர்வதேச நாடுகளும் அந்த உலக ஜோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்ற மாதிரி அவை இந்த உலக தங்களோட சொந்த நலனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இலங்கை மிகச்சிறிய நாடு. அதிலும் வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச ஆக்கள் தான் தமிழாக்கள் இருக்கிறோம். ஏற்கனவே தமிழ் இனத்தில ஏனென்றால் ஆண்ட பரம்பரை மிக புராதன மொழியை பேசுற பரம்பரை என்ற ரீதியில ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்திலேயே உலகத்தில் உள்ள ஆக்களுக்கு அதை ஒடுக்க வேணும், அழிக்க வேணும் என்ற ஒரு உள்நோக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளிப்படையாக இவர்களும் சொல்லாவிட்டாலும் கூட தமிழ் இனத்தில் இருந்த அது ஒரு மிக ஒரு கெட்டிக்கார இனம். அப்ப அதை எழும்ப விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எல்லா நாடுகள்ல உள்ள ஆக்களும் ஒரு ஒற்றுமையா தான் இருக்கணும். அப்ப அப்படி என்றதான் அவர்கள் அந்த கடைசி நேரத்துல எங்கள் இந்த மக்களையும் போராளிகளையும் கவனிக்காமல் அந்த பேரையும் போல செய்யறதுக்கு இந்த சர்வதேசம் பார்த்து கொண்டிருந்தா அதுக்குள்ள ஒரே ஒரு காரணம் வந்து தமிழ் மக்கள் மிக வல்லவர்கள். அவர்கள் எழும்பினால் தங்களுக்கு ஆபத்து என்ற நோக்கத்துக்காகத்தான் அந்த இனத்தை அழிக்கிற உதவி செய்தார்கள். மற்றபடி நாங்கள் இந்த நாட்டோடும் நாங்கள் சண்டைக்கு போகல. ஆனால் அந்த தமிழ் இனத்துக்கு இப்ப எங்களோட தமிழீழத்துல இருந்த ஒரு அச்சுறுத்தல் தமிழ் இனத்தால வெறும் என்றதுதான் எல்லாருக்கும் ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனா இப்போது இந்த தமிழ் மக்களுக்கு நடந்தது அநியாயம் என்றதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகள். என்றாலும் கூட சில அந்த வல்லரசு நாடுகளான சீனா, ரஷ்யாக்கள் எல்லாரும் உணர்ந்ததாக இல்லை. அமெரிக்கா கூட உணர்ந்ததாக இல்லை. கனடா போன்ற சில நாடுகள் உணர்ந்திருக்குது. கனடாவோ அல்லது சுவிஸோ சவுத் ஆப்பிரிக்காவோ கொஞ்சம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நடந்தது ஒரு அநியாயம், எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கையளிச்ச நாங்கள் அது உண்மை என்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் மிக அண்மையில இந்த 3 நாட்டு தூதுவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா, சுவிஸ், ஜப்பான் 3 நாட்டு தூதுவர்களை இந்த முள்ளிவாய்க்காலுக்கு கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் சம்பந்தப்பட்ட அம்மாக்கள் இவ்விடத்தை வச்சு கொடுத்தனாங்க. என்ன சொல்லி அதை வாங்கினவன் நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தனாங்க, இவ்விடத்தை எங்கட பிள்ளை நின்றது, எதிரி ஆமிக்காரர் நின்றது என்றதை நாங்கள் தத்ரூபமாக அதே போல திருப்பி அவர்களுக்கு கண்ணீரோட செய்து காட்டினதை எங்கட பெற்றார்கள். அவர்கள் அதை அந்த நிகழ்வை பார்த்து அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த அளவு ஒரு சோகம், திரும்பவும் ஒரு சோக நிகழ்வாகத்தான் அது நடந்தது. எங்களுக்கு கடைசியாக அந்த நிகழ்வு நடந்து முடியேக்கியே ஏற்றுக்கொண்டார்கள். இல்லை, உங்களுக்கு நடந்தது நாங்கள் நம்புகிறோம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். இனி அந்த 3 நாடும் வேற நாடுகளுக்கு சொல்லி சொல்லி இது உண்மையாக வர வேண்டும். அதை விட நாங்களும் புதுக்க வருபவர்களுக்கும் அதை நாங்கள் சொல்லுவதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நம்புவதாக இல்லை, நாங்கள் அதை நம்ப வைக்க வேண்டும். உண்மையாய் கூறி நம்ப வைக்க வேண்டும். அது எங்களின் கடப்பாடு. அதே போல இப்ப ஐநாவிலும் வந்து கொஞ்சம் எங்களுக்கான ஒரு சாதகமான மனப்பாங்கு இருந்தாலும் கூட
எங்கண்ட விவகாரத்தை ஐசிசிக்கோ ஐசிஜேக்கோ கொண்டு போவதற்கு எந்த நாடும் தயாராக இல்லை. ஒரு நாடு எங்களுக்காக இப்ப சவுத் ஆப்பிரிக்கா காசாவுக்காக செய்தது போல செய்யறதுக்கு எந்த நாடும் இல்லை. அதால எங்களுக்கு திடீரென்று தீர்வு வருமண்டு இல்லை என்றாலும் கூட எங்களோட மனதுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக சர்வதேச நாடுகள் இலங்கை செய்தது குற்றம்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் சில எங்களுக்கு சாதகமான நாடுகள் அந்த போர் குற்றவாளிகளுக்கு பயணத்தடைய விதிச்சு எங்களின் மனத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறுதலையாவது தெரும் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஐநா கூட்டத்தொடரில் அதுக்கான இதாவது ஒரு வெளிச்சம் தெரியும் என்று எதிர்பார்க்கிறோம். மற்றபடி நேரடியாக ஒரு நாடு வந்து எங்களை ஐசிசிக்கோ ஐசிஜேக்கோ கொண்டு போயிருந்தா பாவம் தமிழர்கள் பாவம் இந்த அம்மாக்கள் பிள்ளைகளை கையளித்தவர்கள் என்று சொல்லி தலைவர்களுக்கு எந்த நாடுமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு தமிழ் இனம் எங்கேயுமே ஒரு பாவப்பட்ட இனமாக பாதிக்கப்பட்ட இனமாக இவை உதவி செய்யாத ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையிலும் தான் இந்தியாவிலும் தான் நாங்கள் அப்படியான ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப உங்க மகன் வந்து 2009 போர் அந்த இறுதிக்கட்ட காலத்துல வந்து காவல்துறை அழைச்சிட்டு போனதா சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கா அவர் எங்க இருக்காரு என்னன்னு ஏதாவது? இல்ல, ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் இந்த இத்தனையோ விதமாக நடவடிக்கை எடுத்தும் எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதை கூட தெரியாமல் இருக்குது. ஒரு உண்மையான தகவலாக அறிய முடியாமல் இருக்கு. ஆனா ஏகப்பட்ட வதந்திகள் உலாவி கொண்டிருக்குது. என்னென்றால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உகண்டாவில 7 கொம்பனி இருக்கிறதாகவும் அந்த கொம்பனியில இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அடிமைகளாக சம்பளமற்ற கூலி தொழிலாளிகளாக வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் ஒன்று இந்த யூடியூப்ல தான் வந்தது. அது எந்த தூரம் உண்மை போய் என்பதை விட அதை எங்களால உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கு. அதை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்குது. அதை அதே போல மிக அண்மையில நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் கூறினார் தான் 2009 கால பகுதியில் கைது செய்யப்பட்டு தாங்கள் ஒரு 23 பேர் ஒரு வருடத்துக்கு முன்புதான் தாங்கள் UNHRC-ஆலை விடுதலை செய்யப்பட்டோம் சொல்லி அவர் 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 கூறிய தகவலின்படி தங்களை வைத்து விவசாயம் செய்ததாகவும் தங்களை சித்திரவதை செய்துதான் அந்த விவசாயம் செய்யும்போது சித்திரவதை தங்களை தங்களின் உடல் உழைப்பை வருத்தி அவர்கள் பெற்று அந்த விவசாயத்தை செய்திருக்கிறார்கள் இராணுவத்தினர். நான் எனது மகனை பற்றி கூறின போது அவர் சொன்னார், உங்கள் மகனும் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள் அவர்களின் பிடிக்குள் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஊட்டினார். அதால எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு சந்தேகம் ஏற்கனவே இருந்தது. வதந்திகள் உள்ளாவின சில இடங்கள்ல இப்படி வச்சிருக்கிறோம். சம்பளம் இல்லாத கூலியாளர்களாக இவர்கள் ஸ்தாபித்து வைத்திருக்கிற பண்ணைகள் தொழிற்சாலைகள்ல கூலியாட்களாக நடுக்காட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு வதந்திகள் உலாவி கொண்டிருக்கிறது. அதை பெற்ற எங்களுக்கு அதை நம்பத்தான் வேண்டும் என்ற பெத்த மனசு தானே. அப்ப அதை நம்பி வருத்தத்தோடு மிகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வரவில்லை. ஏனென்றால் அதை சொன்னால் நம்புவதற்கு வரும் தயாரில்லை. இல்ல இப்ப இலங்கையிலே இது மாதிரி இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து உகாண்டால இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உகாண்டாவில இருக்கின்றும் ஒரு வதந்தி இருக்குது. இலங்கையில பெரிய காட்டு பிரதேசங்கள் இருக்கு. காட்டு பிரதேசங்களுக்கு நடுவுல 2-3 கட்ட பாதுகாப்பு வலயங்களுக்கு நடுவில் அந்த ஃபேக்டரிகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அதை ஒரு இராணுவத்தினரே எங்களுக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு கூறியிருக்கிறார். மிக அண்மையில் எங்களோட தலைவிக்கு கூறியிருக்கிறோம், இல்லை உங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்தால் உங்களால் தாங்க முடியாது என்று. அதாவது அவர்கள் மனநோய் வந்து அவர்கள் அப்படி பார்க்க முடியாத நிலையில் இருப்பதாக இவர்கள் உண்மையைத்தான் கூறுகிறார்களா அல்லாவிட்டால் எங்களுக்கு சும்மா எங்களை ஒரு டைவர்ட் பண்றதுக்காக தொலை கூறுகிறார்களா என்பது தெரியவில்லை. அவர்களுக்கு விளையாட்டு அந்த சொல்வார்கள், பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு ஜீவன் போதன்ற ஒரு பழமொழி எங்களை ஊர்ல வழக்கத்துல இருக்குது. அவர்கள் இப்படியான கதைகளை விட்டு எங்கள்கிட்ட நொந்து போயிருக்கிற எங்களின் மனங்களை இன்னும் நோகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு போர் முடிஞ்சு. இந்த மாசம் மே மாசம் 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு நிலவரம் அங்க எப்படி இருக்கு? நிலவரம் என்று சொன்னால் 2009 மீளக்கூடிய வந்த போது நாங்கள் ஒரு பயப்பிராந்தியுடன் மீளக்கூடிய வந்தோம். இன அழிப்பண்டது எங்களுக்கு அந்த நேரத்தில் உயிர் உடலின் ஆரோக்கியம் சொத்து இந்தத்தையும் அளித்தார்கள். தற்போது எங்களது கலாச்சாரம் பொருளாதாரம் எங்களோட மத உரிமை பேச்சு சுதந்திரம் நடமாடும் சுதந்திரம் எல்லாத்தையுமே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் அழித்தால் ஒட்டுமொத்தமாக எங்கள் இனம் அழியும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் அதை முன்வச்சுத்தான்
செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் எந்தவித சிங்கள மக்களும் இல்லாத இடத்திலே எங்களது இந்து கோயில்களை இடித்து நொறுக்கி தங்களது புத்தர் கோயில்களை உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்க போனாலும் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு தடை உத்தரவு வாங்கியிருந்தாலும் கூட அந்த தடை உத்தரவு தமிழர்களுக்கு மட்டும்தான், சிங்களவர்களுக்கு அந்த தடை உத்தரவு செல்லாது. அவர்கள் மாறாகத்தான் நடக்கிறார்கள். அதை எங்கு சொன்னாலும் அதற்கு நடவடிக்கை இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு குருந்தூர் மலை, விடுக்குநாரை மலைகள் எல்லாம் நீதிமன்ற கட்டளைகள் எல்லாம் தமிழருக்கு மட்டும்தான். அந்த எங்களது கோயிலை உடைத்து விட்டு அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அங்கு போனால் எங்களது பூசாரியைத்தான் கைது செய்து வச்சிருக்கிறார்கள். இதை எங்கும் சொல்ல முடியாது. இப்ப நாங்கள் சொல்ல வேண்டிய இடங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நடவடிக்கை எதுவும். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து எலும்புக்கூடுகள், புதைகுழிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. நிறைய எலும்புக்கூடுகள்லாம் வந்து தோண்டி எடுக்கும்போது கண்டுபிடிச்சாங்க. அப்பங்கும்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகம் கேட்டுச்சுல்ல, அவங்க இப்போ அந்த 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 எலும்புக்கூடுகள் இதெல்லாம் யாருன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? இல்லை, மன்னார்ல ஆரம்பத்துல மன்னார்ல அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த எலும்புக்கூடுகள் அப்படி அப்படி என்று கதைத்து அது ஏதோ போர்த்துகீயர் காலத்துக்கு முந்தினது, ஒல்லாந்தர் காலத்துக்கு முந்தினது என்று அதை முடித்து வைத்து விட்டார்கள். ஏனென்றால் அது யாருடைய மேற்பார்வையிலும் நடப்பதில்லை. அதை பாதுகாப்பதும் படையினரே, செய்ததும் குற்றத்தை செய்த அந்த எலும்புகளை புதைத்ததும் படையினர், பின் அந்த எலும்புகளுக்கு காவல் காப்பதும் படையினர், அதை பாதுகாப்பதும் படையினர், நீதி வழங்குவதும் சிங்கள அரசாங்கத்தின் ஆட்கள். அப்ப உண்மை ஒருபோதும் வெளிவராது. அதே போல இப்ப கொக்கு தொடுவாய் புதகுழியில அதுல இராணுவ உடைகளுடன் சில காணப்பட்டிருக்கின்றன. மிக அண்மையில் எடுக்கப்பட்ட பிஸ்கிட் பேக்கெட்டுகள் காணப்பட்டிருக்கின்றன. அப்படி பல தடயங்கள் எங்களது பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது எங்கள் பிள்ளைகளோட இருந்த பொதுமக்களாக இருக்கலாம், மிக அண்மையில் எடுப்பதாக இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் இருந்தன. நாங்களும் சர்வதேசத்திடமும் ஐநா கேட்டுக்கிறோம், உங்கள் பிரசன்னத்தில் தான் இது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் அதை பாதுகாப்பதற்கு ஒரு வெளிப்பட தன்மையுடன் எதையும் அரசாங்கம் செய்வதில்லை. இதையும் அதே ரகசிய நகர்வுகளுடன் தான் செய்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கும் வந்து எதில போய் தாங்கள் தலையிட்டு எதுக்கு போராடுறது, எதை செய்கிறது என்றது தெரியாத நிலைதான் மக்களுக்கு. என்றால் யார் எதுக்கு போவது என்றால் ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை, அவர்கள் சீப்பதற்கு உயிர் வாழ்வதற்கு போராடி கொண்டு மிகச் சிரமம். நாங்கள் மிகச் சிரமத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியா என்னோட கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இது நீதியும் கிடைக்கல. அடுத்த கட்டமா என்ன பண்ணலான்னு முடிவுல இருக்கீங்க? எங்களுக்கு உள்ளூர் பொறிமுறை எதுவுமே சரிவராதுன்னு தெரியும். சர்வதேச பொறிமுறைக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருந்த நாங்கள் தற்போது ஐநா தீர்மானம் புதிய கடைசியாக கொண்டுவரப்பட்ட 46 அந்த தீர்மானத்தின் கீழாக ஆவண சேகரிப்பு என்ற ஒரு பொறிமுறை துவக்கப்பட்டிருக்கின்றது ஐநாவிலே. அதற்குரிய நாங்கள் ஆவணங்களை, எங்களுடைய சாட்சியங்களை அவர்களுக்கு ஒழுங்காக சமர்ப்பித்து அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்பது எமது ஒரு குறிக்கோள். ஏனென்றால் எதிர்காலத்திலே ஒரு ஐசிசிக்கோ ஐசிஜேக்கோ போகும்போது ஒரு வலுவான சாட்சியங்கள் யாவது சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த ஆவணப்படுத்தல் பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதை விட நாங்கள் புலம்பெயர் தேசத்து உறவுகளிடம் கேள்வியை வைத்திருக்கின்றோம். அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரகங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த என்ன மாதிரி காசாவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் சப்போர்ட்டா போச்சுதோ அப்படியான ஒரு மனநிலையை ஏதாவது ஒரு நாட்டுடன் தொடர்பு கொண்டு எமது நிலையை எடுத்து சொல்லி அப்படி ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு கடுமையாக உழைக்கும்படி அந்த புலம்பெயர் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அதைவிட அந்த பயணத்தடைகளை ஏற்படுத்தும் பட்சத்தில் புலம்பெயர் தேசத்திலே நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாக பார்க்க போனீர்களானால் புலம்பெயர் தேசத்துக்கு சென்றதே அண்மை காலத்தில் சென்றதே அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், முன்னாள் போராளி குடும்பங்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சித்திரவதைக்குட்பட்டவர்கள் அப்படியாக போயிருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் அந்த பயணத்தடையை உருவாக்குவதிலும், இந்த பயணத்தடை உருவாக்கப்பட்டவர்கள் ஏதாவது நாட்டுக்கு போகும்போது அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதிலும் இனிவரும் காலங்களில் செயற்படுவதற்கான உந்து சக்தியாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை முடிவெடுத்திருக்கின்றோம். இனிமேல் எங்களது நோக்கம் அப்படியான ஒரு பார்வையில் தான் போகும் எங்களுக்கு. அதே நேரம் ஐநாவிடமும் நீதி கேட்பதை நிறுத்த மாட்டோம். கடைசி வரையும் உயிர் இருக்கும் வரையும் ஐநாவிடம் நீதி கேட்டுக்கொண்டே இருப்போம். உங்களுக்கு விரைவில் நீதி கிடைக்கும்னு நினைக்கிறோமா? இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி.